ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம் உடலிலேயே வாசம் செய்யும் சித்த அஷ்டலக்ஷ்மியுடைய ரகசியம் பற்றி எல்லாருக்கும் சொல்லித்தர்றேன், கேட்டுக்கோங்க. நம் பாதங்களில் வசிப்பவள் ஆதிலக்ஷ்மி. நம் பாதம் பிறர் மீது தெரியாமல் பட்டால் சிவ சிவ என கூறி மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிடில் ஆதிலக்ஷ்மி நம்மை விட்டு விலகிவிடுவாள். நம் முழங்கால் பகுதியில் வசிப்பவள் கஜலக்ஷ்மி. காலை நீட்டியபடி புத்தகம் படிப்பதாலும் நெல் அரிசி இவைகளை கால்களால் மிதிப்பதாலும் நம்மை விட்டு கஜலக்ஷ்மி விலகுகிறாள். நம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் வீரியலக்ஷ்மி வசிக்கிறாள். பிறரை நிந்திப்பதன் மூலம் சாபம் பெறுபவர்களை விட்டு இந்த வீரியலக்ஷ்மி விலகுகிறாள். நம் இடது தொடையில் வசிப்பவள் விஜயலக்ஷ்மி. இடது தொடை எப்போதும் மனைவிக்கு சொந்தம். எனவே மனைவியை விடுத்து பிறன்மனை நோக்கினால் இந்த விஜயலக்ஷ்மி விலகிவிடுவாள். வலது தொடையில் வசிப்பவள் சந்தானலக்ஷ்மி. பெற்றோர்கள் கன்னிகாதானம் செய்யும்போது பெண்ணை வலது தொடையில் அமர வைக்க வேண்டும். இடது தொடையிலோ இரு தொடைகள் இடையில் அமர வைத்தால் இந்த சந்தானலக்ஷ்மி விலகிவிடுவாள். நமது வயிற்றுப் பகுதியில் வசிப்பவள் தானியலக்ஷ்மி. எச்சில் உணவு, ஊசிப்போன உணவு இவைகளை ஏழைகளுக்கோ பிறருக்கோ கொடுத்தால் தானியலக்ஷ்மி விலகிவிடுவாள். நமது நெஞ்சு பகுதியில் வசிப்பவள் தைரியலக்ஷ்மி. நெஞ்சிலே நஞ்சை வைத்து பிறரை குறை கூறி குடும்பத்தை கெடுப்பவர்களை விட்டு தைரியலக்ஷ்மி விலகுகிறாள். நமது கழுத்து பகுதியில் வசிப்பவள் வித்யாலக்ஷ்மி. கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் அணியாதவனும் பூணூல் தாலி என குடும்ப பாரம்பரிய சின்னத்தை அணியாதவர்களை விட்டு வித்யாலக்ஷ்மி விலகுகிறாள். நம் நெற்றியின் மத்தியில் வசிப்பவள் சௌபாகியலக்ஷ்மி. இவள் நம் புருவத்தை சிரைப்பதாலும் மஞ்சள் கலந்த குங்குமம் விட்டு ஸ்டிக்கர் பொட்டு வைப்பதாலும் வகிட்டில் குங்குமம் வைக்காமல் இருப்பதாலும் விபூதி நாமம் அணியாவிட்டாலும் நம்மை விட்டு சௌபாகியலக்ஷ்மி விலகுகிறாள். பல தவறுகள் செய்து நம் அங்கத்தில் இருக்கும் லக்ஷ்மிகளை விரட்டிவிட்டால் நாம் எப்படி செழிப்பாக வாழ முடியும்? இந்த தகவல்கள் அனைத்தையும் மகா மந்திர போதினி என்ற அபூர்வ நூலில் இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.